ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ஆறுமுகத்து மேலே எந்த தப்புமே இல்லை. சஞ்சய்க்கு ஆறுமுகனாலே பிடிக்காது. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த ஆறுமுகத்தை பழி வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியிலையும் ஒரு பகையிலையும் தான் இத்தனை நாளாகவே சஞ்சய் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது வேலவன்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்கள வந்து அடிச்சதுனால அதான் சாக்குன்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து நம்ம ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் எடுத்துகிட்டு போய் போட்டுடுறாங்க. நம்ம ஆறுமுகம் பயங்கர சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் சஞ்சய், நான் எந்த தப்புமே பண்ணலடா. சொல்லப்போனால் நியாயமாக நீ தான் அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்கணும். அவன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், பணம் கேட்குறான். அவனுக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம், எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க, அதெல்லாம் நீ தான் கேட்டு விசாரிச்சு யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கணும். ஆனால் நியாயம் கேட்ட என்ன இப்போ ஜெயிலுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு இருக்குடா, பைரவிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் இங்கே சஞ்சய் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சஞ்சய் இருந்துட்டு, டேய் ஆறுமுகம், சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. நான் போலீஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடு. சும்மா வாடா போடான்னு கூப்பிட்டுருந்தது அப்படின்னா நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இருடா இரு, இது பைரவி வரட்டும், பைரவி வந்ததுக்கப்புறம் உனக்கு ஆப்பு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சஞ்சய் கிட்ட சொல்கிறாங்க. யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், தப்பு மேலே இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸரவே நீ அடித்து காயப்படுத்தியிருக்க, அதுக்கான தண்டனை நீ அனுபவிக்க வேண்டாமா? யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வாடா, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, பைரவியே வந்தாலும் நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சய் சொல்கிறாங்க. சஞ்சய் இருந்துட்டு, சரி சரி, நானே பைரவிக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் வந்து ஜெயிலில், அதாவது லாக்கப்பில் இருக்காங்க. வெளியே வந்து நம்ம சஞ்சய் வந்து பைரவிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாங்க. ஹலோ பைரவி அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி இருந்துட்டு, சொல்லு சஞ்சய், என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பைரவி, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து ஆறுமுகத்தை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பைரவி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற சஞ்சய், எதுக்காக ஆறுமுகத்தை நீ அரெஸ்ட் பண்ண, அவன் என்ன தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மிகப்பெரிய தப்பு செஞ்சுருக்கான், ஏதோ பெரிய அவன் விஐபின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், ஏதோ முதலமைச்சர்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், அதனால தான் யார் என்னன்னு கூட பார்க்காம அடி பொழந்து பின்னி வச்சுருக்கான் அப்படி சொல்லிட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல சஞ்சய், எதுவாக இருந்தாலும் டீட்டெயிலாக சொல்லு அப்படி சொல்லிட்டு. இல்லை பைரவி, ஏன் ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஒரு போலீஸை உன் புருஷன் ஆறுமுகம் பயங்கரமாக அடித்து வெளுத்து வாங்கிக்கிறான், அடித்து அடியில் அங்கேங்கன்னு காயப்பட்டிருக்கு. அவன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காரு அந்த போலீஸு, அதனால தான் நான் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு. என்ன ஆறுமுகம் போலீஸ் அடித்தானா, எதுக்காக அடித்தான் அப்படி சொல்லிட்டு. அப்படி கேள்வி சொல்கிறேன் பைரவி. இப்போது இது மில்லில் வேலவன், அதான் அந்த போலீஸ் இருக்கான்ல, அவனோட ஒய்ஃபு உங்கள் மில்லில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா போல். ஏதோ புருஷன் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ளே நம்ம யாருமே போகக்கூடாதுன்னு உனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ இந்த ஆறுமுகம் அவங்க 2 பேருக்குள்ளே நுழைஞ்சி போயிருக்கான். என் போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவங்க பொண்டாட்டிக்கிட்ட ஏதோ பணம் கேட்டிருக்கான். உடனே ஏதோ கை தகராறுகள் வந்திருக்கு, 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க போல். உடனே இங்கே ஆறுமுகம் போயிட்டு என் போலீஸ் ஆஃபீஸரை என் ஸ்டேஷனில் வேலை செய்கிற ஆளை அடிச்சிருக்கானே, அவங்க பொண்டாட்டி புருஷன் ஏதோ பேசிப்பாங்க, ஆனால் இவன் எதுக்காக போய் அடிக்கணும்? அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ், அதாவது அந்த வேலவன், அவன் வந்து சந்தேகப்படுறான். எனக்கு என்னமோ வேலவனோட ஒய்ஃபும் ஆறுமுகமும் தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பொம்பளையை அடித்தா ஆறுமுகத்துக்கு கோவம் வருது, ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணால் அந்த பொம்பளைக்கு கோவம் வருது. அதனால தான் அந்த வேலு வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். எங்கெங்கேயோ போகுது பிரச்சனை பைரவி, நீ உன் புருஷனை கண்டித்து வைக்க மாட்டியா அப்படி சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து கேட்கவும், இதை கேட்ட பைரவிக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. என்ன சஞ்சய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? பின்னா பைரவி, இந்த மாதிரி தப்பு செய்கிறது தான் இந்த ஆறுமுகத்தோட வேலையே என்ன? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேஸில் மாட்டிக்கிறான், என்ன அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஆறுமுகத்தை ரொம்பவே கேவலப்படுத்தி இங்கே சஞ்சய் வந்து பைரவிக்கிட்ட சொல்கிறாங்க. பைரவிக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது. அதே சமயம் ஆறுமுகம் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றது அவங்க உள் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. சரி சஞ்சய், நான் உடனே கிளம்பி அங்கே வரேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவியுமே ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது
இங்கே பைரவி பயங்கர பதட்டத்தில் இருக்கவும் அப்போ தான் அன்னபூரணி வராங்க. அன்னபூரணி இருந்துட்டு, என்ன பைரவி, ஏதோ ஃபோன் கால் பேசிக்கிட்டு இருந்த, உன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாத்த, ஆறுமுகத்தை சஞ்சய் அரெஸ்ட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்ட அன்னபூரணி பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. என்ன சொல்கிற பைரவி, ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம் வாங்க வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அன்னபூரணி பைரவி வீட்டில் வந்து இங்கே சிந்து இருக்காங்க. ஸோ சிந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூரணி இருந்துட்டு பைரவி கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. நம்ம சிவாவுமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. ஸோ சிந்துவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. உடனே இங்கே நடந்த விஷயத்தை, அதாவது பைரவியும் அன்னபூரணியும் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த நம்ம சிவாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சிவாவுமே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வரதா சொல்லியிருப்பாங்க. ஸோ சிவாவுமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. நம்ம அன்னபூரணியும் பைரவியும் ஒரு பக்கம் வந்துடுறாங்க. ஸோ பைரவி ஓடி வந்து இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, லாக்கப்பில் உள்ள ஆறுமுகத்துக்கிட்ட. ஆறுமுகம், என்ன ஆறுமுகம், சஞ்சய் என்னென்னமோ சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு பைரவி, இந்த சஞ்சய் சொல்கிறது எல்லாமே போய், அந்த வேலுன்னு ஒருத்தர் இருக்கான்ல, போலீஸ் ஆஃபீஸர்னு யாரும் என்னன்னு கூட தெரியாது, யாராக இருந்தால் என்ன, பொண்டாட்டியை அடிக்கிறப்போ யாராக இருந்தாலும் கேட்க மாட்டாங்களா, அதாவது வீடுனா 4 செவத்துக்குள்ளே முடிஞ்சிட்டா யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம நம்ம மில்லில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்கள வந்து அவங்க பாட்டுக்கு பணம் கேட்டு தொந்தரவு பண்ணி அடின்னு அடிக்கிறான், மிதிக்கிறான். அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அதனால தான் அந்த வேலுவை நான் அடித்தேன். மற்றபடி எந்த ஒரு தப்பான எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சஞ்சய் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய், எனக்கும் அந்த பொண்ணு கல்யாணிக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. இவன் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பைரவி, இதை எதையுமே நீ நம்பாத. அந்த பொண்ணுக்கு நியாயம் கேட்டு மட்டும்தான் நான் அடிச்சனே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு உள்ளோக்கமும் இதில் இல்லவே இல்லை. இந்த சஞ்சய் வேணும்னே மேலே அபாண்டமாக பழி போடுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே பைரவி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இங்கே நம்ம சஞ்சய் வந்து ஏற்கனவே அந்த வேலுக்கிட்ட பேசி வச்சுருப்பாங்க. அதாவது சஞ்சய் சொல்லியிருப்பாங்க, உன்னுடைய பொண்டாட்டியும் அந்த ஆறுமுகமும் தப்பான ஒரு உறவில் இருக்காங்கன்ற மாதிரி நீ சொல்லு, அந்த ஆறுமுகத்தை கடைசி வரைக்கும் நான் ஜெயிலே போட்டுடுறேன், இது எனக்காக பண்ணுன்னு சொல்லிட்டு கெஞ்சி இங்கே சஞ்சய் வந்து ஏற்கனவே அந்த வேலுக்கிட்ட பேசி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வேலுயுமே, சார் உங்களுக்காக நான் செய்கிறேன் சார், என் பொண்டாட்டிக்கும் அந்த ஆறுமுகத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலுமே ஒத்துக்கிறாங்க. ஸோ சஞ்சய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போது இங்கே பைரவி வந்து சஞ்சய் கிட்ட, சஞ்சய் இங்கே பாருங்கள் சஞ்சய், கண்டிப்பாக ஆறுமுகத்து மேலே எந்த தப்புமே இருக்காது, அவர் சொல்கிறாருல்ல அந்த பொண்ணை அடித்ததுனால தான் வந்து நான் தட்டி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல்ல, தயவு செஞ்சு நீங்கள் ஆறுமுகத்தை விட்டுரு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, என்ன பைரவி, தப்பு பண்ணால் அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ கூட எத்தனை டைம் சொல்லியிருக்க, ஆனால் இன்றைக்கி என்னன்னா இப்படி பேசுகிற. இங்கே பாரு பைரவி, இந்த ஆறுமுகம் அதாவது அந்த வேலுவை அடித்ததோடு மட்டும் நிறுத்தலை, அந்த வேலுவோட ஒய்ஃபுக்கும் ஆறுமுகத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. டெய்லியும் வேலைக்கு மில்லுக்கு வரப்பெல்லாம் அவங்க 2 பேருமே தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா வேலு அடிக்கடிக்கு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நானுமே நிறைய நாள் சொல்லியிருக்கேன். ஆனால் பணம் கேட்டு வேலு அவங்க பொண்டாட்டியை கேட்டுக்கிட்டு இருக்கப்போ இந்த ஆறுமுகத்துக்கு எதுக்காக கோவம் வரணும்? அதே சமயம் ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரப்போ கூட அந்த கல்யாணின்றவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு, விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. இங்கே பாரு பைரவி, எனக்கு என்னமோ இந்த ஆறுமுகத்துக்கூட நீ ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு தான் தோணுது. ஏன்னா நீ அவன் கூட இருந்தா அப்படின்னா உனக்கு தான் அவன் செய்கிற கெட்ட விஷயம் எல்லாமே உனக்கு தான் கெட்ட பேராக வந்து முடியும். எனக்கே என்னமோ நீ அவன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறத விட அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ தனியாக வந்துரு. ஏன்னா அவனோட கேரக்டரே சரியில்லை. நான் நிறைய பேர்கிட்ட இந்த ஆறுமுகத்தை பற்றி விசாரிச்சுருக்கேன். நிறைய பேருமே இந்த ஆறுமுகத்தை பற்றி தப்பாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து பைரவிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அன்னபூரணி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க, அதெல்லாம் இப்போ வரைக்குமே என் மனசுக்குள்ளே இருக்குது, ஆனால் என் பிள்ளையை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அம்மா, நான் உங்கள் பையன் ஆறுமுகத்தை பற்றி தப்பாக பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த ஸ்டேஷனில் வேலு ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் ஓரளவுக்கு நல்லவன் தான், ஏதோ எப்பயோ ஒரு நாள் குடிப்பான், அவ்வளோதான், மற்றபடி அவன் கெட்டவன்லாம் கிடையாது.
அதுக்காக அவனோட பொண்டாட்டியை அநியாயமாக அவன் அதாவது ஆறுமுகம் இழுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவங்க குடும்பமாக ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் மண்ணள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு ஆண்டி. தயவு செஞ்சு நீங்கள் இந்த விஷயத்தில் என்கிட்ட ஆறுமுகத்துக்கு சாதகமாக ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். ஸ்டேஷனில் வேலு ரொம்பவே நேர்மையாக வேலை பார்த்துருக்கான். அவனுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். வேலு வந்து ஸ்ட்ராங்காக கேஸை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் ஆறுமுகம் ஸ்டேஷனில் அதே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. எப்படியாவது நம்ம பைரவியை ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து பிரிச்சிடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் தான் இங்கே சஞ்சய்க்கு. ஸோ இதே சாக்கா வச்சு ஏதாவது பண்ணி பைரவியோட மனசை மாற்றிடலான்னு சொல்லிட்டு இங்கே இந்த சஞ்சய் வந்து நினைக்கிறாங்க. பைரவிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆறுமுகத்தை கேட்டால் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த சஞ்சய் வேறு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து உட்காந்துக்கிறாங்க. உடனேங்க நம்ம சிவாவும் அன்னபூரணியும் வந்து பைரவி கிட்ட பேசுகிறாங்க. அன்னபூர்ணி சொல்கிறாங்க, என்ன பைரவி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் கண்டிப்பாக எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டான். ஏற்கனவே அந்த வள்ளி விஷயத்தில் அபாண்டமாக அவன் மேலே பழிய போட்டாங்க. கடைசியில் ஆறுமுகம் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு நீ தானே நிரூபித்து கூட்டிகிட்டு வந்த. அதே மாதிரி ஏதோ ஒரு சூழ்ச்சி இங்கே நடந்திருக்கு. என்ன பண்ணலாம் பைரவி, இப்போ என்ன பண்ணி ஆறுமுகத்தை வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு யோசித்து பார்த்ததில் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இப்போது நம்ம பைரவி இருந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட போகிறாங்க. ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு யாருக்கும் தெரியாமல் தான் சீக்ரெட்டாக பேசுகிறாங்க. ஆறுமுகம், நீ தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அதாவது நீ தப்பு செய்யலை அப்படின்றதுக்கான தகுந்த ஆதாரம் எனக்கு வேணும். அதனால் இந்த வேலூர் இருக்கான்ல, அதான் அந்த போலீஸ் ஆஃபீஸர், அவங்களோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? எதுக்காக பைரவி, எதுக்காக கேட்குற? சொல்லு ஆறுமுகம். தெரியும் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பைரவி, சிவா, அன்னபூரணி இவங்க 3 பேருமே இங்கே வேலுவோட வீட்டுக்கு போகிறாங்க. வேலுவோட வீட்டுக்கு போனால் வேலுவோட ஒய்ஃபை வேலு உள்ளே வச்சு நல்லா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வேலுவோட ஒய்ஃப் கல்யாணி தயவு செஞ்சு யாராவது கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா தப்பே செய்யாத ஆறுமுகம் ஜெயிலில் இருக்காங்க இல்லையா, எப்படியாவது ஆறுமுகத்தை வெளியே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் நம்ம கல்யாணிக்கு. ஆனால் முடியல. ஏன்னா சஞ்சயோட பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வேலுமே தன்னோட பொண்டாட்டி தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியவே வேறு யாரு கூடயோ, அதாவது ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. சஞ்சய் சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த வேலுமே இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கூட சொல்லலாம். இப்போ இங்கே சிவா, நம்ம பைரவி, அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இவங்க 3 பேருமே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜன்னல் வழியாக இங்கே நம்ம கல்யாணி இருந்துட்டு அண்ணா கொஞ்சம் திறந்து விடுங்கண்ணா, என் வீட்டுக்காரரு என்னை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, சிவா இதான் அந்த வேலுவோட வீடு, அதோ அங்கே இப்போ பேசுனாங்களே அவங்க தான் கல்யாணி. இவங்க மட்டும் நம்ம கூட இப்போ இருந்தாங்க அப்படின்னா இவங்கள வச்சு தான் நம்ம ஆறுமுகத்தை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, சரி பைரவி இப்போ இவங்களை எப்படி வெளியே கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அந்த பூட்டை உடைய சிவா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிவாவுமே அந்த பூட்டை உடச்சி கதவை ஓப்பன் பண்ணிடுறாங்க. உடனே இங்கே நம்ம கல்யாணி இருந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து கல்யாணிக்கிட்ட பேசுகிறாங்க. சொல்லுங்கம்மா, இப்போ எங்கே போகிறீங்க? நான் இப்போவே ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். ஆறுமுகம் ஐயா எந்த தப்புமே பண்ணல. என் புருஷன் வந்து என்னை அடி உதன்னு மிதிச்சான். என்னை காப்பாற்றுறதுக்காக தான் என் புருஷனை ஆறுமுகம் ஐயா அடித்தாங்க. ஆனால் அபாண்டமாக ஆறுமுகம் ஐயா மேலே பழிய போட்டு என் புருஷன் ஒரு கேஸை போட்டு விட்டுட்டான். அவரை எப்படியாவது நான் காப்பாற்றணும், அதனால தான் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கல்யாணி வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, அதுக்காக தாங்க நாங்கள் வந்திருக்கோம். மில்லில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே கல்யாணமே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என் புருஷன் மேலே தான் எல்லா தப்புமே, அதுதான் ஆறுமுகம் ஐயா எந்த ஒரு தப்புமே பண்ணல, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதாவது கல்யாணி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் அந்த குடவுனில் சிசிடிவி ஃபுட்டேஜுமே இருக்கும். ஏன்னா கல்யாணி சொன்னாலுமே இல்லை போய் என்னென்னமோ சொல்லி ஏதாவது மழுப்பலாம். ஆனால் ஒரு ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அதை வச்சு கண்டிப்பாக நம்ம ஆறுமுகத்தை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு தோணுது. ஸோ நம்ம பைரவி இருந்துட்டு சிவா கிட்ட, சிவா நம்ம 4 பேரும் போயிட்டு
மில்லுக்கு போயிட்டு அங்கே உள்ள சிசிடிவி கேமராவில் என்ன நடந்தது அப்படின்றத அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையுமே ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஷனுக்கு போகும். ஆறுமுகத்து மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிவாவுமே ஆமாம் பைரவி நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அதாவது குடவுனுக்கு போயிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்குறாங்க என்ன நடந்தது என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது பைரவிக்குமே. ஆனால் பைரவி நம்ம ஆறுமுகத்துக்கு மேலே சந்தேகப்படலை, கோவம் படலை. ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொருத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம கல்யாணி, அதுக்கப்புறம் பைரவி, ஆறுமுகம், அதுக்கப்புறம் ஆறுமுகம் இல்லை சிவா, அன்னபூரணி இவங்க 4 பேருமே இப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் நம்ம பைரவி வந்து வர்றது தெரியாமல் இங்கே சஞ்சய் இருந்துட்டு லாக்கப்பில் இருக்கிற நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட ஆறுமுகம் இங்கே பாரு பைரவி எப்படியாவது உன்னை வெளியே கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஆதாரம் சிக்குமான்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆனால் அப்படி ஒரு எந்த ஆதாரமும் சிக்காது. ஏன்னா நான் உன்னை பிளான் பண்ணி தானே இப்போ ஜெயிலுக்குள்ளேயே போட்டிருக்கேன். எப்படியாவது உன்னை பழி வாங்கணும்னு நினச்சேன். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் பேசுகிறது எல்லாத்தையுமே எங்கள் பைரவி பின்னாடி இருந்து கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் எங்கள் ஆறுமுகம் இருந்துட்டு இங்கே பாரு சஞ்சய் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. உன்னுடைய சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு பைரவிக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அடுத்த செகண்டே நீ அதாவது உன்னை தூளாக அப்படியே தூசி ஆக்கிடுவா பைரவி. அவளுக்கு இப்போ வரைக்குமே உன்னோட சுயரூபம் என்னன்னு தெரியல. உன்னுடைய திருட்டுத்தனத்தை எல்லாமே பைரவி ஒரு நாள் கண்டுபிடிப்பா. அன்னைக்கு உனக்கு பெரிய ஆப்பா நாங்கள் எல்லாருமா சேர்ந்து வைப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம ஆறுமுகம் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சஞ்சய் இருந்துட்டு இங்கே பாரு ஆறுமுகம் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் உயிருக்கு உயிராக நேசித்த பைரவி காலேஜில் 5 வருஷம் அவளை நான் லவ் பண்ணேன். ஆனால் எனக்கு நான் நினச்சிக்கிட்டு இருந்த பைரவியை ஒரே ஒரு நிமிஷத்தில் அவளோட விருப்பம் இல்லாமலேயே அவள் கழுத்தில் தாலியை கட்டி அவளை உன்னுடைய பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டல அதை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன். என்றைக்கா இருந்தாலும் பைரவி எனக்கு தான் பொண்டாட்டியாக இருக்கணும். கண்டிப்பாக அது நடக்கும். எப்பயாவது ஒரு நாள் அது நடக்கும்னு சொல்லிட்டு தான் நான் எத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லிட்டு நானும் இப்போ வரைக்குமே காத்துக்கிட்டு இருக்கேன். அதான் இந்த வேலு மூலமாக உன்னை உள்ள தள்ளி நிரந்தரமாக உன்னை ஜெயிலே இருக்க வைக்குவேன். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே பைரவிக்கிட்ட பேசி அவன் மனசை மாற்றி உனக்கு டிவோர்ஸுமே கொடுக்க வைப்பேன். அதுக்கப்புறம் என்ன நானும் பைரவி ஜாலியாக ஒரு அழகான வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து நம்ம பைரவி இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே பயங்கர அதிர்ச்சியில் அப்படியே ஒரு மாதிரி ஆடி போய் நிற்கிறாங்க. உடனே இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு மாப்பிள்ளை கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும் சஞ்சயுமே யதார்த்தமாக திரும்பி பார்க்குறாங்க. ஸோ இங்கே நம்ம பைரவி நிற்கிறாங்க, பயங்கர கோவமாக நிற்கிறாங்க. சஞ்சய்க்கு என்ன பண்ணி சமாளிக்கிறதுனும் தெரியல, என்ன பண்ணுறதுனும் தெரியல. பைரவி அது வந்து எப்போ அந்த பைரவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆறுமுகத்துக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிங்களே அப்போவே வந்துட்டேன். உங்கள் மனசில் இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆறுமுகத்து மேலே எந்த தப்புமே இல்லை, எந்த தப்புமே செய்யாத ஆறுமுகத்தை இப்போ லாக்கப்பில் வச்சுருக்கேன். சஞ்சய் நீ இவ்வளோ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னுடைய சுயநலத்துக்காக தான் இத்தனை நாளாக நீ ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு பார்த்து செஞ்சுருக்கியா. சி இனிமேல் என் முகத்துலேயே முடிக்காத பைரவி நான் சொல்கிறத கேளு பைரவி ப்ளீஸ் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து கெஞ்சுறாங்க. சி இந்த மாதிரி கெஞ்சுறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லை பைரவி, நான் எப்படி சொல்லி புரிய வைக்குவேன். நான் காலேஜில் இருந்தே உன்னை லவ் பண்ண பைரவி, உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. எப்படியாவது உன் மனசில் இடம் பிடிக்கணும்னு எவ்வளோ நாள் ட்ரை பண்ணியிருக்க தெரியுமா. இவன் பாட்டுக்கு வருவான், உடனே தாலியை கட்டி கூட்டிகிட்டு போயிட்டா நான் விட்டுருவேண்ணா. 5 வருஷம் பைரவி, 5 வருஷமாக உன்னை நான் டீப்பாக உயிருக்கு உயிராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு எப்படி இருக்கும் நீயே சொல்லு பைரவி. இங்கே பாரு சஞ்சய் திரும்ப இப்படி ஒரு கேவலமான விஷயத்த என்கிட்ட சொல்லாத. எனக்கு அருவருப்பாக இருக்குது. எல்லாருமே ஒரு சுயநலத்தோடு தானே இருக்கீங்க. உங்களோட சுயநலத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க அப்படி தானே. இங்கே பாரு ஆறுமுகத்தையும் என்னையும் எக்காரணத்தை கொண்டு யாராலையுமே பிரிக்கவே முடியாது. ஆறுமுகம் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி இங்கே சஞ்சய் கிட்ட சொல்லவும் இதை கேட்டு ஆறுமுகத்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சஞ்சய்க்கு கோவம் உச்சந்தலைக்கு மேலே ஏறுது. போது நிறுத்து பைரவி, இதுக்கப்புறம் நீ ஆறுமுகத்தை தன்னோட புருஷன் சொல்லி சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. அந்த ஆறுமுகம் உனக்கு
பொருத்தமானவனே கிடையாது. உனக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டவே எட்டாது பைரவி. அப்படி இருக்கிறப்போ அவனை போய் புருஷன் புருஷன் சொல்லிட்டு வார்த்தைக்கு 300 டைம் சொல்லிக்கிட்டே இருக்க. இங்கே பாரு பைரவி, அவன் வேண்டவே வேண்டாம் பைரவி. அவன் கலர் என்ன, உன் கலர் என்ன, உன் படிப்பு என்ன, அவன் படிப்பு என்ன, ஐயோ உனக்கு செட்டே ஆகாது பைரவி. உனக்கு எனக்கும் தான் செட் ஆகும். நீ நினச்ச மாதிரி நான் எல்லாமாவும் இருக்குவேன். நல்ல வேலையில் இருக்கேன், அழகாக இருக்கேன், ஹேண்ட்ஸமாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பணமெல்லாம் வச்சுருக்கேன் பைரவி. நான் அந்தஸ்து வாய்ப்பு வசதி வாய்ப்புன்னு இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்படி எல்லாமே இருக்கிற என்னை விட்டுட்டு நீ ஏன் ஆறுமுகத்து கூட கஷ்டப்பட்டு ஒரு பிடிக்காத வாழ்க்கையை வாழணும்? இங்கே பாரு பைரவி, நீ நினச்ச அப்படின்னா இப்போவே இந்த நிமிஷமே அந்த ஆறுமுகத்துக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துட்ட அப்படின்னா நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம். புரிஞ்சுக்க பைரவி, ப்ளீஸ் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. போது நிறுத்து சஞ்சய், திரும்ப திரும்ப இதுவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே அன்னபூர்ணி ஓடி வந்து பல்லார்னு ஒரு அரை இங்கே சஞ்சய்க்கு விடுறாங்க. உனக்கு கொஞ்சமாவது மூளைன்றது ஏதாவது இருக்கா? போலீஸாக தானே இருக்க, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், படிச்சிருக்கல, புத்தி அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, பைரவிக்கு எனக்கும் இருக்கிற பேச்சுவார்த்தைக்கு நடுவில் நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வருவேன்டா. இது என் பிள்ளையோட வாழ்க்கை. ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து பைரவியை பிரிக்கணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் யாராலையும் முடியவே முடியாது. ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த ஆறுமுகத்தை வெளியே விடவே மாட்டேன். லைஃப் லாங் அவனை ஜெயிலுக்குள்ளேயே தான் வச்சு சித்திரவதை கொடுமை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு சஞ்சய், நீ தான் பெரிய மினிஸ்டர் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு நினச்சிக்காத. உன்னை விட பெரிய ஆட்கள் எல்லாம் எல்லாருமே எனக்கு தெரியும். அவங்கள வச்சு நான் எப்படியாவது ஆறுமுகத்தை மீட்டு எடுத்துப்பேன். மறுபடியும் உன் முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன். சி, இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தோடு நீ இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க இங்கே சஞ்சய். இருந்தாலும் அதெல்லாம் ஒரு அசிங்கமாகவே எடுத்துக்காமல் பைரவி தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலைங்க சஞ்சய் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம பைரவிக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதாவது சஞ்சயோட கொஞ்சம் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி என் புருஷன் மேலே எந்த தப்புமே இல்லை, தப்பே இல்லாமல் தண்டனை இந்த சஞ்சய் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவனை மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கவே கூடாது, இவனை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பெரிய ஆஃபீஸர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சஞ்சய்க்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துடுது. எங்கே வேலையை விட்டு இவ தூக்கிடுவாளோ அப்படின்ற ஒரு பதட்டமும் பயமும் இருக்குது. உடனே இங்கே அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கிளம்பி இங்கே ஸ்டேஷனுக்கு வராங்க. இப்போது இங்கே நம்ம பைரவி வந்துட்டு, சார் தயவு செஞ்சு என் புருஷனை இந்த சஞ்சய்கிட்ட இருந்து காப்பாற்றி கொடுங்க, இவன் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஊர் உலகத்துக்கு எங்கேயுமே வேண்டாம், தயவு செஞ்சு இவனை சஸ்பென்ஸ் பண்ணி வேலையை விட்டே தூக்கி இவனை ஏதாவது கூலி வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு உண்டாக்குங்க சார். பணம் இருக்குது, வேலை இருக்குது, அதுவும் கவர்மெண்ட் வேலை இருக்குது, அதுவும் போலீஸ் வேலை இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலான்ற தைரியத்தில் தான் இந்த சஞ்சய் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி வேலைலாம் தகுதியே இல்லை, இந்த வேலையை செய்கிறதுக்கு இவனுக்கு தகுதியே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸருமே, என்ன சஞ்சய் சார், நீங்கள் ரொம்ப நேர்மையானவங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படி தப்பான பழியை போட்டு எதுக்காக நீங்கள் ஸ்டேஷன் அதாவது லாக்அப்பில் வைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், எது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யார் குற்றவாளின்னு விசாரித்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தண்டனையே கொடுக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இது என்ன உங்கள் அப்பா வீட்டு கவர்மெண்ட் சொத்தா என்ன? இல்லை, இங்கே பாரு, இந்த கவர்மெண்ட்டை யாராலுமே ஏமாற்ற முடியாது. இங்கே பாரு, நான் வார்ன் பண்ணி விடுறேன், இதுக்கப்புறம் மேலே ஏதாவது ஒரு தப்பான ஒரு பழி வந்துச்சு, அதாவது நீ தப்பு செஞ்சுருக்கன்னு சொல்லிட்டு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாங்க. அதே சமயம் ஆறுமுகத்தை வெளியே விடவும் சொல்கிறாங்க. சஞ்சய்க்கு பயங்கர கோபம், வேறு வழியே இல்லாமல் ஆறுமுகத்தை லாக்கப்பில் இருந்து வெளியே விடுறாங்க. ஆறுமுகம் சஞ்சய் கிட்ட சவால் விடுறாங்க, இங்கே பாருடா, உன்னுடைய சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பைரவி உன்னை சீண்டி கூட பார்க்க மாட்டா, உன்னை நாயன் கூட கண்டுக்க மாட்டா. நான் சொன்னல, இனிமே பைரவி முகத்தில் நீ எப்படி முழிக்குவ கண்ணா, இனிமே நீ பைரவி கிட்ட கூட நெருங்க முடியாது. பைரவி நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம், அதை பார்த்து வயிறெறிஞ்சி சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகமும் வந்துடுறாங்க. ஸோ எங்கள் ஆறுமுகம், அன்னபூர்ணி இவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இப்போது எங்கள் சஞ்சய்க்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்ம நினச்சது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, பைரவிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து செஞ்சோம், எல்லாமே வீண் வேஸ்ட்டாக போயிடுச்சு, ச்சே இப்படி நம்ம வசமாக நம்ம வாயை கொடுத்து நம்மளே மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க இந்த சஞ்சய். ஸோ
இப்போது சஞ்சய் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. பைரவி கிட்ட இருந்து நிரந்தரமாக ஆறுமுகத்தை பிரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உலகத்தை விட்டே போகணும். அது அந்த மாதிரி ஒரு பிளான் ஏதாவது நம்ம பண்ணுவோம். ஆனால் எக்காரணத்தை கொண்டோ பைரவியும் ஆறுமுகத்தையும் ஒன்று சேர்ந்து வாழ விடவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே சஞ்சய் வந்து நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பைரவி ஆறுமுகத்துக்கிட்ட, ஆறுமுகம் என்னை மன்னிச்சிரு ஆறுமுகம், எத்தனையோ இடத்துல உன்னை நான் அவமானப்படுத்தியிருக்கேன். அப்போவுமே நீ என் கூட பக்கத்துணையாக நின்று இருக்க. உன்னுடைய மனசு புரியாமல் அந்த சஞ்சய் பேச்சை கேட்டுக்கிட்டு கூட நிறைய நாள் உன்னை நான் காயப்படுத்தியிருக்கேன். என்னை மன்னிச்சிரு ஆறுமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் விடு பைரவி. ஆமாம், எல்லாரும் முன்னாடியும் கெத்தா ஆறுமுகம் என் புருஷன் அப்படின்னு சொன்னல, அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? உண்மையாகவே ஒரு மாதிரி வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்தது பைரவி. அப்போது நீ என்னை புருஷனை ஏற்றுக்கிட்டியா? நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. உடனேங்க நம்ம பைரவி இருந்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லார் முன்னாடியும் சொன்னோம் அப்படின்னா உன்னை நான் காப்பாற்றுறதுக்காக சொன்னேன். மற்றபடி வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி உன் கூட நான் ஒன்று சேர்ந்தாலும் வாழ மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி சொல்கிறாங்க. நம்ம